Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் எக்ஸசைஸு 1.3ல 7th சம்மு பார்க்க போகிறோம். இப்போ சம் என்னன்னு படிச்சிடலாம். An open box is to be made from a square piece of material 24 centimeters on the side by cutting equal squares from the corners and turning up the sides as shown figure. Express the volume V of the box as a function of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் மூலயமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கொயர் மூலயமா நம்ம காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயரில் ஒரு சைடும் 24 சென்டிமீட்டர்ஸ், அதாவது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரோடைய ஒவ்வொரு சைடும் பக்கமும் என்னது 24 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரில் ஒரு பார்ட்டோட கார்னரையும் ஒரு சேம் ஸ்கொயர் ஷேப்பில் அவங்க கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது காட்டுறல, இந்த மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்கேனுங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு சைடும் 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். அதில் இந்த கார்னரை கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கட் பண்ண பார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது எத்தனை சென்டிமீட்டர் கட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லலை. ஸோ ஈக்குவல் சைடில் 4 பக்கம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஷேப்பில். அப்போ நமக்கு எத்தனை இதுன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு தான் எப்போதுமே நம்ம தெரியாத பார்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறதுனால டோட்டல் அந்த ஸ்கொயரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 24ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டல் ஸ்கொயர் பேஜ் சைடை. அப்போ இந்த எக்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 24 - 2x சொல்லுவோம். 2 எக்ஸு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னரில் ஒரு எக்ஸு, இந்த கார்னரில் ஒரு எக்ஸு, அப்போ 2xன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே போல் தான் நம்ம 4 சைடும் சொல்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதாவது கட் பண்ணால் எப்படி அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படி கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி கட் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இதை அவங்க ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இதை டேர்ன் பண்ணணுன்னா இப்படி மடிக்கணும். சரியா? இப்படி மடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, கரெக்டாக இப்படி மடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதை பாருங்கள், மடித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான், இதுதான் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த மாதிரி மடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்படி மடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மடிக்கிற இந்த பார்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இது இந்த மாதிரி மடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸு அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ இதோடைய நம்ம வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாக்ஸை நம்ம க்யூப்னு எடுத்துக்க முடியாது, க்யூபாய்டுன்னு எடுத்துக்கிறோம். க்யூப் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே 2, 4,
இந்த சைடு ஒன்று இருக்கும் இல்லையா 5, பேக் ஒன்று 6. ஸோ வந்து 6 சைடு ஈக்குவலாக இருக்கிறது க்யூப்னு சொல்கிறோம். இப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டு அந்த பேஜோடைய அந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகுனதுன்னா அதை வந்து நம்ம வந்துட்டு க்யூபாய்டுன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதை வந்து க்யூபாய்டுன்னு தான் சொல்கிறோம். ஏன் க்யூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த பாருங்கள், இப்போ வந்து மடிக்காத முன்னாடி 4 புறமும் 24 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது எப்படின்னா இப்போ வந்து க்யூபாய்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா LBH அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எல்லுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லென்த்து, சரியா? எல்லுன்னா லென்த்து. அடுத்தது பார்த்திங்கன்னா அது 24 மைனஸ் 2xன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரெத்து, சரியா? பிரெத்து வந்து அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் 24 மைனஸ் 2xன்னு சொல்கிறோம். ஆனால் ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட்டு வந்து இதை தான் ஹைட்டுன்னு சொல்கிறோம். சரியா? இதை தான் வந்து ஹைட்டு, இந்த இடத்த ஹைட் மடித்ததுனால இதை வந்து ஹைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹைட்டை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது ஹைட் வந்து வேரியேஷன் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஹைட்டுக்கு என்ன ஆகுது, நம்ம டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து 24ன்னு சொல்லக்கூடாது. ஸோ எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இந்த புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த புக்கு மூலயமா உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த புக்கில் உள்ள ஃபிகரில் பாருங்கள். இதுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த காட்டின அந்த ஸ்கொயரு. அந்த ஸ்கொயரில் 4 புறமும் ஈக்குவலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு அவங்க கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை ஃபுல்லாக பார்த்தா அந்த 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண பார்ட்டை வந்து நம்ம எக்ஸுன்னு 4 பார்ட்டையும் எக்ஸ்ன்னு கட் பண்ணி எடுத்ததாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த ஸ்கொயரோடைய நம்ம சைடு இருக்குல்ல, அந்த சைடோடைய அளவு என்ன அப்படின்னா 24 மைனஸ் 2x. இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 24 மைனஸ் 2xன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி 4 புறமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து டேர்ன் பண்ண சொல்கிறாங்க, மடிக்க சொல்கிறாங்க. மடித்ததுக்கப்புறம் அது இந்த ஷேப்பு, இப்போ நான் காட்டினல அதை இப்போ வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டினல அதுதான் இந்த ஷேப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த ஹைட்டை வந்து தான் அவங்க எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை வந்து ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறதுனால அதுக்கு நமக்கு தெரியாது. அதனால தான் அங்கே வந்து வெறும் எக்ஸ்ன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா, நம்ம என்ன அவங்க கொஷின் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா அந்த பாக்ஸ் என்ன ஷேப்புக்கு இருக்குது, நமக்கு அந்த பாக்ஸ் வந்து என்ன ஷேப்புக்கு இருக்குது, வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. அப்போ நம்ம கியூபாய்டுக்கான இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து கியூபாய்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த கியூபாய்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா LBH தான் வந்துட்டு கியூபாய்டுக்கான ஃபார்முலா. ஓகேவா? கியூ யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லுங்கிறது என்ன, எல்லுங்கிறது லென்த்து. ஓகேவா? அப்போ 24 மைனஸ் 2xன்னு சொல்கிறோம். அடுத்தது பிங்கிறது பிரெத்து. ஸோ 24 மைனஸ் 2x, அதுவும் 24 மைனஸ் 2x தான். அடுத்தது ஹைட்டு. ஹைட்டு என்னென்னா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹைட்டு தான் நமக்கு அது டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால எக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம சம்மு போடலாம். இதை வச்சுக்கிட்டு நம்ம சம்மு போடலாம். V இஸ் ஈக்குவல் டு என்ன போடுறோம், ஸோ LBH போட்டுருவோம். அப்போ எல்லுக்கு என்ன போடுவோம், 24 மைனஸ் 2xன்னு போடுவோம். அதுக்கப்புறம் பிக்கு என்ன போடுறோம், 24 மைனஸ் 2x. இங்கே 2x போடணும், 2x அப்படின்னு போடுறோம். அப்புறம் இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸை போடுறோம், இன்ட்டு நம்ம எக்ஸுன்னு போடுறோம். ஓகேவா? அடுத்தது இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 24 மைனஸ் எக்ஸு, 24 மைனஸ் எக்ஸை வந்து 24 மைனஸ்
சாரி 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x வந்து 24 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இது வந்து 24 மைனஸ் 2xங்கிறது என்ன ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. இதை வந்து பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ பாருங்கள் என்ன வரும் இங்கே. இதை பாருங்கள் 24 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 24 இன்ட்டு 2x. ஓகேவா? அடுத்தது நம்ம இதை வச்சுக்கிட்டு ஃபைனலாக என்ன இருக்குது, எக்ஸுங்கிறத ஃபைனலாக போட்டுருணும். சரியா? இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதை பாருங்கள் 24 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணுனா என்ன வரும் நமக்கு? ஸோ 4 4s are 16, மீதி 1 இருக்கும். 2 4s are 8, 1 9, அப்புறம் 2 4s are 8, 2 2s are 4. ஓகேவா? அப்போ 6 வந்துடும். இது 17 வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். 1 + 4 வந்து 5 வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய 576ன்னு வந்துடும் இல்லையா? அடுத்தது ப்ளஸ் இது எப்படி வரும்? அதாவது 2 2s are 4ன்னு வந்துடும். 4x ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இது எப்படி வரும்? இங்கே பாருங்கள், இது எப்படி வரும்? அதாவது 2 இன்ட்டு 24 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுனா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 2 இன்ட்டு 24 வந்து நம்ம என்ன வரும்? 8 48 வந்துருமா? அப்போ அடுத்தது ஒரு 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுனா என்ன வரும்? ஸோ 16 வரும். 8 2s are 16, அப்புறம் 2 4s are 8 1 9, 96 வந்துடும் இங்கே. சரியா? இப்போ மைனஸ் 96xன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது இதை வந்து ஃபைனலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஃபைனலாக இருக்கு இல்லையா? அதை கன்ஃபார்மாக நம்ம எக்ஸ்ன்னு நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? இந்த எக்ஸை வந்து எல்லாத்துலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 576x ப்ளஸ் 4x³ வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து x³ வந்துடும். அப்புறம் 96x ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டரில் எழுதிக்கலாம். அதாவது ஹையஸ்ட்டு இதில் இருக்கு இல்லையா? ஹையஸ்ட்டு நமக்கு வந்துட்டு 4x³ இருக்குல்ல பவர், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். மைனஸ் 96x ஸ்கொயர் செகண்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் 576xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு வால்யூம் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.